இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த 14க்கும் இந்த column இதுக்கும் வந்து reinforcement எப்படி add பண்றது என்றத பத்தி ஸ்டடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்க்கு நம்ம ஸ்டடி பண்ணனும். இதுக்கு rebar add பண்ணும்போது இதுல செக்ஷன் வியூல வச்சு add பண்றது தான் ஈஸி. ஃபர்ஸ்ட்க்கு செக்ஷனை கிரியேட் பண்ணனும். இதுக்கு செக்ஷன் கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் பிளான்ல L1 ஸ்ட்ரக்சரலுக்கு போய் அது செக்ஷனை கிரியேட் பண்றேன் பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல டபுள் கிளிக். ஓகே, இது வந்து 1:100, இது வந்து 1:50. இதை வந்து ஹைட் பண்ணுவோம் கிரிட் லைனை. ஓகே, இதில் செக்ஷனை கிரியேட் பண்ணும்போது இங்கே பாருக்கு போயிட்டு செக்ஷன் பில்டிங் இதில் டீடைல் இருக்குது, அதை கொடுத்துட்டு செக்ஷனை ட்ரா பண்ணுங்க. ஓகே, ட்ரா பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபூட்டிங்ஸுக்கு வந்து ரீபார் ஆட் பண்ண போகிறோம். ரீபார் சைஸ் வந்து both ways 12 mm. அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செக்ஷனுக்கு போயிட்டு இதில் வந்து ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரீபார்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார் ஷேப் இருக்கும், அதில் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரத்தை எடுக்கிறேன், M00 ஷேப். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் இங்கே ரீபார் எத்தனை மில்லிமீட்டரில் இருக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து ஓகே 13, நம்ம 13. ஓகே, இதில் எடிட் போயிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுப்போம். டூப்ளிகேட் 12 mm. ஓகே, இந்த 12 mm பாரை இங்கே வந்து 14 எட் பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பார்க்கணும், அதில் கவர் அதுக்கு முதல் நீங்கள் ரீபார் எட் பண்ணிவிட்டு கவரை செக் பண்ணுவோம். இதில் வந்து அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரீபார் போன உடனே ரீபார் சேவை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஒர்க் பிளேனா நியர் கவர் ரெஃபரன்ஸ் அல்லது ஃபார் கவர் ரெஃபரன்ஸ் என்ன மாதிரி கேட்டகரியில் வச்சு கரண்ட் ஒர்க் பிளான். இதில் பிளேஸ்மெண்ட் வந்து பேரலல் டு ஒர்க் பிளான், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இங்கே நீங்கள் வச்சு கிளிக் பண்ணால ஓகே. இது வந்து 12 mm. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தேவைக்கேற்ற மாதிரி ஹுக் எல் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் பிக் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் 300 mm. ஓகே, இந்த இதை நீங்கள் இங்கே மிரர் எடுங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரீபார் சைட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பேஸில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரீபார் செட்டிங் இருக்கு. அதில் போனீங்கன்னு சொன்னால் சிங்கிள் நெட் தான் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறது. அதை மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே, மேக்ஸிமம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்பேஸிங் வரும் 100 mm. நான் 150 mm கொடுக்குறேன். என்றால் 13 குவான்டிட்டி. இப்போ இதை நம்ம செக் பண்ணுறேன்னு சொன்னால் 3D வியூவுக்கு போய் அடுத்து நீங்கள் வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். 14 செலக்ட் ரோல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் போய் ஃபில்டரில் வந்து ஸ்ட்ரக்சரல் ரீபார் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும்னு சொன்னால் அதை அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதில் தான் வந்து வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குது. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரைக்கும் வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அதை நீங்கள் எடிட் கொடுத்துட்டு 3D வியூவில் நம்மளுக்கு விசிபிள் ஆகணும்னு சொன்னால் அதையும் டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பிளான்லையும் விசிபிள் ஆகணும்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே இங்கே விசிபிள் ஆகும். இதை நீங்கள் விசுவல் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சரி கிளிக் பண்ணிங்கன்னா தெளிவாக விளங்கும். ஓகே, அடுத்து நீங்கள் இது வந்து மெயின் பார், அதில் டிஸ்ட்ரிபியூஷன் அதை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். செக்ஷனுக்கு போங்க. செக்ஷனுக்கு போன உடனே அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் போயிட்டு ரீபாருக்கு போயிட்டு நம்மளுக்கு 12 mm தேவை. ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு M00 ஓகே கிளிக்.
இதில் வந்து வச்சிங்கன்னா அந்த டிரெக்ஷனை மாற்றுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் நியர் கவர் ரெயின் ரெஃபரன்ஸ் அல்லது ஃபார் கவர் ரெஃபரன்ஸ் இதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டே மாற்றுங்க பேப்பர்னிக்குலர். ஓகே, இது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இதில் வச்சு கிளிக் பண்ணால் ஓகே. இதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டைப் போய் மாற்றிக்கொள்ளலாம். 12mm தான். இதில் நீங்கள் ரீபார் செட் போனீங்கன்னா சிங்கிள் நெட்டில் இருக்குது. இதை மேக்ஸிமம் ஸ்பேஸிங் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ரீபார் செட். இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸிங் இதில் வந்து நம்மளுக்கு 150. ஓகே, இதை வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு கொள்ளலாம். இது வந்து கம்பியில் வந்து லெஃப்ட் ஆகுது, இது கொஞ்சம் மூவ் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இதை நம்ம 3D வியூவில் பார்ப்போம். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே நீங்கள் 14 செலக்ட் பண்ணிவிட்டு வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு அதில் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணால் ஸ்ட்ரக்சரல் ரீபார் மட்டும் அப்ளை. ஓகே, ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் வந்து வியூ விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 3D வியூவிலையும் வேணும், நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் பிளான் வியூவிலையும் வேணும். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை. ஓகே, அதே டீட்டெயிலுக்கு போயிட்டு அதில் செக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்த டிரெக்ஷனில் போடுவோம். கிளிக் செக்ஷன் டீடைல் வியூ. எப்போவுமே ரீபார் கிரியேட் பண்ணும்போது டீடைல் வியூவில் வச்சு கிரியேட் பண்ணுறது லேசு. இதில் போயிட்டு நம்ம இந்த வாரம் வந்து அதை ஹொக் எல்ஸ் இப்போ நம்ம எடிட் பண்ணுவோம். எடிட் லைன் 300 mm. காப்பி பண்ணி மிரர் பண்ணுவோம். ஓகே, நவ் ஃபினிஷ். டீடைல் வியூவில் பாருங்க, இது ஓகே. அடுத்த 1 டீடைல் வியூ, இதுவும் ஓகே. இது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இங்கே மேல் வர அடுத்த நெட் டாப் நெட்டுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. டீடைல் வியூவில் வைத்து ரீபார் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் போயிட்டு இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே. ரீபார் கிரியேட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான். இதில் மெயின் வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா அதில் செக்ஷன் டீடைல் வியூவில் வச்சு நீங்கள் ரீபார் ஆட் பண்ணுறது ஈஸி. அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து 14க்குரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ கம்ப்ளீட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதுக்கு தூண் கொலம் அதுக்குரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம்.